இன்னைக்கு வந்து டாக்குமெண்டேஷன் லைஃப் டாக்குமெண்டேஷனில் வந்துட்டு இது வந்து 4th எபிசோட். அதாவது நான் வந்து மதுரையில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் டாக்குமெண்ட் பண்ணணும். அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு நானும் எங்கள் தாத்தாவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்தோம். எங்கள் சித்தி வந்து ஆளுக்கு 2 இட்லி வச்சாங்க. முதல்ல சாப்பிடும்பொழுது எங்கள் தாத்தா வந்து மேல் தட்டு இட்லி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என் தட்டில் இருந்து எடுத்துக்கிட்டார். சரி, எங்கள் தாத்தா வந்து சரி 2 இட்லி மாற்றி வச்சா அவன் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஸோ அவர் எடுத்து அவர் நல்லெண்ணெய் எல்லாம் ஊற்றி சாப்பிட்ற வழக்கம், கொஞ்சம் நல்லெண்ணெய் நெய் ஏதோ ஒன்று ஊற்றி சாப்பிட்ற பழக்கம். ஸோ நான் வந்து அப்போ வந்து வம்பு பண்ணேன். அதாவது எனக்கு வந்து அதே இட்லி தான் வேணும் அப்படின்னு. என் சித்தி சொன்னாங்க, 2 இட்லி எடுத்ததுக்கு 2 இட்லி வச்சாச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் வந்து எனக்கு அதே 2 இட்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து பிடிவாத குணம் அப்படின்றது வந்து அப்போ இருந்தே வந்து உள்ளது. ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஒன்று செகண்டரியாக ஏதாவது தர்றாங்க அப்படின்னா வந்து அந்த பிடிவாத குணம் வந்து வந்துடும். சரி, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், மதுரை எபிசோடு வந்து அதோட முடிஞ்சது. ஸோ மதுரையில் ஏதாவது ஞாபகம் வந்து அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து வரப்பாளையம், நாமக்கல் மாவட்டம் வந்துடும். வரப்பாளையம் கிடையாது ஆக்சுவலி, வரப்பாளையம்லாம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே வந்து கூட்டப்பள்ளின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் வந்துட்டு ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம். டேடி, நான் எங்கள் அக்கா, தம்பி கூட பிறக்கலைன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து எல்கேஜி யூகேஜி எல்லாம் வந்து படிக்கலை. டைரக்ட் அசிஸ்டண்ட் மாதிரி வந்து டைரக்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். நான் ஏன் படிக்கலைன்னு தெரில, எதனால் படிக்க வைக்கலன்னு தெரில. ஒரு வேளை பையனுக்கு வந்து தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட நேராக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா அது வந்து தேவையில்லாதது மாதிரி தான். அப்போல்லாம் வந்து எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி எல்லாம் வந்து அப்போ வந்து வசதி இருக்கிறவங்க ஸ்கூலில் அனுப்பி படிக்க வைப்பாங்க. இப்போ நம்மளையும் அந்த மாதிரி படிக்க வைக்கணும்னா வந்து 3 பேர் இருக்கோம் வீட்டில். 3 பேர் வந்து நல்ல ஸ்கூலில் சேர்ந்து படிக்கணுன்னா வந்து அதுக்கு வந்து எப்படியோ ஒரு 50-60% ஆஃப் சேலரி போயிடும். ஸோ அதனால் அப்படி படிக்க வைக்கல. ஸோ நம்ம படித்ததெல்லாம் வந்து மாநகராட்சி, அப்புறம் தொடக்கப்பள்ளிகள், கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ அது கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அதெல்லாம் படித்தாச்சு. மறுபடியும் விட்டதெல்லாம் வந்து படித்தாச்சு. ஏன்னா வந்து ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் வந்து 6th to 12th பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களே பாம் வச்சு அவங்களே பாம் எடுப்பாங்களாம். அப்படின்ன மாதிரி அவங்களே வந்து 10 லெசன் இருக்குன்னா அவங்களே ஒரு 4 லெசன் எடுத்துட்டு அந்த 4 லெசனில் வந்து ஒரு 40% கொஸ்டின் வர்ற மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ இதை எழுதுனா இவனுக்கு 25 மார்க் வந்துடும், 35 மார்க் வந்துடும் அப்படின்னா ஒரு கால்குலேஷனில் அவங்களே பாம் வச்சு அவங்களே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துப்பாங்க, அவங்களே திருத்துவாங்க, அப்புறம் பாஸ் ஆகிடுவோம். ஸோ ஒரு 60%, 65 அவ்வளோதான் வரும். ஸோ அந்த மாதிரி 9th வரைக்கும் பாஸ் பண்ணிட்டோம், அப்படியே வந்தாச்சு. பட் 10th 12th மார்க் கம்மி தான், பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும்பொழுது நம்ம நல்லா படிப்போம். நம்ம பிரெயின் வந்து நல்ல ஒரு கெப்பாசிட்டியான ஒரு பிரெயின் தான். ஸோ அதாவது ஊனம் இல்லாமல் பிறக்கிறது, கண் காது அந்த 5 புலன்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அரிதான விஷயம். ஊனம் இல்லாமல் பிறக்கிறது, குருடாக இல்லாமல், காது கேட்காம, ஊமையாக இல்லாமல், ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் வந்து நல்ல ஒரு பிரெயினோட நல்ல ஒரு சிந்தனையோட
பிறக்கிறது வந்து அது உண்மையிலே நல்ல விஷயம். அது இல்லாமல் வந்து என்னோட ராசி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு அது 3 விதமான இது சொல்லுவாங்க. மனித கணம், தேவகணம், ராட்சச கணம், அந்த மாதிரி 3 கணம் சொல்லுவாங்க. அதாவது எந்த ராசியும் நட்சத்திரம் இந்த 3 கணத்துக்குள்ளே தான் வரும். நீங்கள் இதை பற்றி கூகுளில் தேடினா கூட இருக்கும், யூடியூப்பில் தேடினாலும் இருக்கும். என்னோட ராசி நட்சத்திரம் வந்து தேவகணம். ஸோ தேவகணம் அப்படின்றனால அது யோசனை வந்து கொஞ்சம் மேன்மையாக தான் இருக்கும். அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, கண்ட கலிசடைங்க கூட சேர்ந்து படித்தாலும் சரி, அது வந்து நல்லா தான் யோசிப்பாங்க கடைசி வரைக்கும். அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். அது அவங்கள வந்து கெட்டவங்களாம் மாற்ற முடியாது. ஸோ அதுதான் இந்த தேவகணத்தோட பவர். ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து எந்த ஸ்கூலில் படிக்க வச்சாலுமே வந்து நம்ம வந்து அது வந்து நல்ல பிள்ளையாக தான் இருப்பாங்க. தேவகணத்தோட அந்த பவர் அதுதான். இப்போ ராட்சச கணம் அப்படின்னா வந்துட்டு அவங்கள வந்து எவ்வளோதான் வந்து நல்ல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ இதுலேயோ படித்தாலுமே வந்துட்டு அது வந்து கொஞ்சம் அரகண்ட்டாக தான் இருப்பாங்க. அது லேடிஸாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வலிமையாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வலிமையாகவும் கொஞ்சம் வல்லமையாக இருப்பாங்க, கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த தேவகணம் அப்படின்றனால வந்து நம்ம வந்து எங்கே போனாலுமே வந்து கொஞ்சம் கெட்டது பேசுகிறவங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் விலகி வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா வந்துட்டு 12th முடித்தாச்சு. 12th முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கைடன்ஸ் கிடச்சிது. பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படித்தேன். அதில் 83% எடுத்தேன் ஃபைனல் இயரில் மட்டும். ஓவராலாக 77.7%, 3 வருஷத்துக்கும் சேர்த்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெரிட்டில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எம்சிஏ படித்தேன். ஸோ நம்ம வீட்டில் வசதி கொஞ்சம், அதாவது செலவு அதிகமாக வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம படித்தது. ஏன்னா வந்து ஒரு வேளை நம்மளை வந்து ஒரு 20,000 30,000 கட்டணும்னு சொன்னால் படிக்க வைக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் மெரிட்லேயே வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணேன். அழகப்பா யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர், பிஎஸ்ஜி காலேஜ், பாரதியார் யூனிவர்சிட்டி, அப்புறம் கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, காந்தி கிராமம் பல்கலைக்கழகம், அப்புறம் வந்து இன்னும் ஒன்று இருக்குது, ஐஆர்டிடி ஈரோடு, இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி ஈரோடு. ஸோ இந்த 7 காலேஜ்லேயுமே போய் என்ட்ரன்ஸுக்கு அப்ளை பண்ணி எழுதி, அது அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ஃபீஸ் ஆகும். பாரதியார் யூனிவர்சிட்டியில் அப்போ வந்து 300 நினைக்கிறேன். எம்கேயூலையும் 500 நினைக்கிறேன். எம்கேயூவில் 500, 600 நினைக்கிறேன் பிஹெச்டி டெக்கில். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து டிடி எடுத்து அட்டாச் பண்ணி அனுப்புகிறதா, இல்லை ஆன்லைன் கிடையாது அப்போ, டிடி எடுத்து அனுப்புகிறதா, அது எப்படின்னு தெரியல. டிடி எடுத்த மாதிரிலாம் ஞாபகம் இல்லை. ஸோ எல்லா காலேஜ்லையுமே அப்ளை பண்ணோம். டிடி தான் எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் அப்போல்லாம். ஸோ இந்த மாதிரி 7 காலேஜ்லேயும் அப்ளை பண்ணோம். ஸோ அப்ளை பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா வந்துட்டு தேர்ட் இயர் வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 4 காலேஜுக்கு எழுதினேன். தேர்ட் இயர் செமஸ்டர் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 காலேஜுக்கு எழுதினேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா வந்துட்டு முன்னாடி எழுதின 4 காலேஜுமே புட்டுக்குச்சு. எம்கேயூ புட்டுக்குச்சு, பிஹெச்டி புட்டுக்குச்சு, பாரதியார் யூனிவர்சிட்டி புட்டுக்குச்சு, அப்புறம் அழகப்பா யூனிவர்சிட்டி புட்டுக்குச்சு. இந்த 4மே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியல, அது வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு புக்கெல்லாம் வாங்கி வச்சு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து காந்தி கிராமத்தில் போய் வாங்கிட்டு வந்துட்டு, அது இல்லாமல் இது மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் படித்து அப்புறம் அதில் வந்து 12th மேக்ஸ் கொஸ்டின்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அந்த டைமில் 12th முடித்த பையனோட ஒரு 4-5 நோட்டு, லாங் சைஸ் நோட்டு மேக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அதையும் ஃபுல்லாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டு, நான் 12th படித்தப்போ படிக்கலை அவ்வளோ டீப்பாக.
பட் அப்போ வந்து படித்தேன். எம்சிஏக்கு அது தேவைப்படுதுன்னொடனே அது படித்தேன். அப்புறம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாம் படித்தோம். அப்போ வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தான் மெயினாக படித்தது. அப்புறம் வந்துட்டு ரீசனிங், அப்புறம் வந்து மணிராம் அகர்வாலோட ஒரு ஜென்ரல் நாலேஜ் டைஜஸ்ட் புக்கு ஒன்று, அதெல்லாம் வாங்கி படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியாச்சு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் வந்துட்டு முதல்ல வந்து கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இன்டர்வியூக்கு போனேன். அங்கே வந்து என்னோட ஒரு 3 பேர் மொத்தம் என் கூட படித்தவங்க, யூஜியில் படித்தவங்க 3 பேர் இன்டர்வியூக்கு போனோம். 3 பேரா? ஆமாம், 3 பேர் வந்து இன்டர்வியூக்கு போனோம். 2 கேர்ள்ஸு, நான். ஸோ அப்புறம் வந்துட்டு அங்கே வந்து இமேஜ் ஆர்டிகான்னா என்ன, கேமரா, நான் வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் இல்லையா, அதனால் எலக்ட்ரானிக்ஸில் கொஸ்டின் கேட்டாங்க. கேமரா எப்படி ஒர்க் பண்ணுது, இமேஜ் ஆர்டிகான் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொன்னேன். இருந்தாலும் வந்துட்டு நான் வேறு காலேஜ் வந்தால் போயிடுவேன்னு தெரிஞ்சிடுச்சு போல். ஒளி ஓட்டம் தெரியுது இவனுக்கு வேறு காலேஜ் வந்தால் நம்ம காலேஜை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சு போல். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே வந்து அட்மிஷன் கிடைக்கல. அடுத்தது ஐஆர்டிடியில் வந்துட்டு அங்கே வந்து ஆப்ஷனல் பேப்பர் ஒன்று இருக்குது. 50 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல், 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஒரு ஆப்ஷனல் பேப்பர் செலக்ட் பண்ணணும். அதாவது யூஜியில் என்ன மேஜரோ அந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த 50 கொஸ்டினில் வந்து 49 கொஸ்டின் வந்து கரெக்டாக எழுதிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து செகண்ட் மார்க் வந்துட்டேன். ஒரே ஒரு பொண்ணு, ஹேமா அப்படின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து 65 மார்க் எடுத்துருந்தாங்க 100க்கு. சாரி, நானே 62, அந்த பொண்ணு வந்து 75ன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம், நான் வந்து 62 மார்க் என்னமோ வாங்கி நான் தான் செகண்ட் ரேங்க். ஆமாம், அவங்க வந்து 75 மார்க் எடுத்து ஃபஸ்ட் ரேங்க். ஸோ நான் தான் அந்த ஒரு 1000 பேர் எழுதியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், அதில் நான் தான் செகண்ட் ரேங்க். ஸோ அங்கே அட்மிஷன் கிடச்சிருச்சு. அங்கே போயிட்டு ஒரு 10,000 ரூபா கட்டி சேர்ந்தாச்சு. சேர்ந்துட்டு வீட்டுக்கு வந்தால் காந்திகிராம் யூனிவர்சிட்டியிலேருந்து டெலகிராம் வருது. டெலகிராம் வந்து இந்த மாதிரி ஃப்ரைடேக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெலகிராம் வருது. சரி, என்னடா பண்ணது, இங்கே வேறு ஃபீஸ் கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஐஆர்டிடின்றது வந்து சூப்பரான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நல்லா மலை மேலே அமைஞ்சிருக்கும், ஒரு சின்ன ஒரு குன்றின் மேலே இருக்கும். அது நடந்து போகணும், குன்று மேலே வந்து அப்படி நடந்து போகணும். பஸ்ஸு போச்சுன்னா அங்கே ஐஆர்டிடிக்கு பஸ்ஸு போகும், அப்படி நடந்து போகணும். ஸோ அந்த மாதிரி ஏறி நடந்து போகணும். ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக அல்சர் இருந்துச்சு அப்போவே. ஸோ ஏறும்பொழுது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து ப்ரிக் ஆகும், அந்த கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறும்போது. நான் அப்போ என்ன நினச்சிட்டேன், நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம் போல், நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் போலன்னு நினச்சிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு அந்த காலேஜில் எப்படா இப்படி டெய்லி மேலே ஏறுறது, நமக்கு நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு நினச்சிட்டேன். ஆக்சுவலி அது அல்சர் இருந்திருக்கு. அது எனக்கு அப்போ தெரியாது, என்னடா இது இப்படி ஏறினா ப்ரிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் எப்படியா ஸ்கிப் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது இது கரெக்டாக வந்துச்சு. இப்போ பல்கலைக்கழகம் தானே, மதுரை சைடாக இருக்குது, காந்தி கிராமம் திண்டுக்கல் தாண்டி. திண்டுக்கல்லேருந்து மதுரை சைடு ஒரு 16 கிலோமீட்டர். சரி, மதுரை சைடு, சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் டிசி இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டோம். வாங்கினா காசு டெபாசிட் ஒரு 2000 ரூபா மட்டும் திருப்பி கொடுத்தாங்க. 8000 ரூபா பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு போயிடுச்சு. அது வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடு காலேஜ், அது இன்ஜினியரிங் காலேஜ். ஆனால் ஸோ மீதி வந்துட்டு இங்கே வந்தாச்சு. காந்தி கிராமத்தில் போயிட்டு, காந்தி கிராமத்தில் ஃபீஸ் கம்மி தான். அதாவது மொத்தமே ஹாஸ்டலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆட் செமஸ்டருக்கு வந்து ஒரு 6000 ரூபா 7000 ரூபா வரும் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு,
ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாம் சேர்த்து ஒரு 7,500 8,000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் மாதம் எனக்கு கொஞ்சம் ஒரு 500 600 நான் வீட்டிலேருந்து வாங்கிக்குவேன் செலவுக்கு. அதாவது மெஸ்ஸுக்கு மாதம் கட்டணும்ல, ஒரு 600 கட்டணும், கூட ஒரு 200 அந்த மாதிரி தந்து அனுப்புவாங்க. ஏதாவது சினிமா இது போக அந்த மாதிரி இதுக்காக செலவுக்கு பஸ்ஸுக்கு வந்து போக எல்லாமே அதுக்கு ஒரு 200 300 தருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் போகும். ஸோ ஈவன் செமஸ்டருக்கு ஒரு இன்னும் கம்மியாக, ஆர்ட் செமஸ்டருக்கு 8,000 ஈவன் செமஸ்டருக்கு 7,000 வரும்னு வச்சுக்கோங்களேன். டியூஷன் ஃபீன்மெண்ட் தனியாக எடுத்து டே ஸ்காலர்னால் அது இன்னும் கம்மியாகும், ஒரு 4,500 5,500 அவ்வளோதான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 68,000 இல்லை ஒரு 70,000 எம்சிஏ முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சென்னை இப்போ வரணும். ஆனால் அந்த சமயத்தில் 2001 பின்லேடன் ட்வின் டவரில் ஃப்ளைட்டை விட்டார். ட்வின் டவர் ரெண்டுமே இடிஞ்சு விழுவுது. அப்படியே ஐடி ஃபீல்டெல்லாம் அப்போ டவுன் ஆகுது கொஞ்சம். ஸோ நம்ம என்ன நினச்சிடோம், சரி ஒரு முக்கியமான ஒரு ஐடி பில்டிங்கில் ஃப்ளைட்டை விட்டாங்க போல், அவ்வளோதான் ஐடி டவுன் ஆகிடுச்சின்னு நினச்சிட்டோம். ஆக்சுவலி இது ஐடி ஸ்லோ டவுன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த சமயத்தில் யூஎஸ்லேருந்து ஒரு 9,000 பேர் 9,200 பேர்கிட்ட லே ஆஃப் பண்ணி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேக்கன்சியே இல்லை. சென்னையில் பெங்களூரில் வேணால் இருந்திருக்கும். பெங்களூரில் எங்கே தங்குறதுன்ற பிரச்சனை. தங்குனா எங்கே பிஜியிலலாம் எப்படி தங்க, சென்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ட்ரிப்ளிகேனில் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். சென்னை பெங்களூர் போனோன்னா நான் 2,000 தரேன்னு சொன்னாங்க. சரி 2,000 தானே இங்கே சென்னையில் கிடைக்கட்டும், 2,000 சம்பளம் கூடவா கிடைக்காது சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ட்ரை பண்ணேன். ஸோ ஆக்சுவலி பிஇ முடித்தவங்க வெளிநாடுகள்லாம் போய் வேலை பார்க்க போவாங்க. நான் இப்போ பிஎஸ்சி 3 வருஷம் எம்சிஏ 3 வருஷம் முடிக்காமல் ஒருவேளை பிஇ ஜாயின் பண்ணியிருந்தேன்னா 2 வருஷம் முன்னாடியே முடிச்சிருப்பேன், 2000 முடிச்சிருப்பேன். ஸோ 99 முடிச்சிருப்பேன், 2000 முடிப்பேன். ஆமாம், 2000 பிகினிங்லேயே முடிச்சிருப்பேன், 2000 ஆகஸ்ட்லேயே முடிச்சிருப்பேன்னு வச்சுக்கேன். அப்போ ஃபீல்டு நல்லா தான் இருந்துச்சு. அப்போ பின்லேடனோட இன்சிடெண்ட்டில் நடக்கலை, அதுக்கு முன்னாடியே முடிச்சிருப்பேன். ஸோ காந்தி கிராமத்தில் அந்த என்ஜினியரிங் படிச்சிருந்தா அப்போ செட்டில் ஆகிருக்கலாம். என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. அப்போல்லாம் என்ட்ரன்ஸ் எழுதணும் என்ஜினியரிங் சேரணுன்னா. என்ட்ரன்ஸ்லாம் எழுதலை, அந்த அளவுக்குலாம் கான்ஃபிடென்ட் இல்லை. ஒரு 60% 70% அவள் தான் படிப்பேன். ஏன்னா கைடன்ஸ் சரியில்லை. காலேஜ் வந்ததுக்கப்புறம் அட்டானமஸ் காலேஜ் அஃபிலியேட்டட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த காலேஜ் செங்குந்தர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படித்தது. ஸோ அந்த காலேஜில் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அந்த காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கைடன்ஸ் நல்லா இருந்ததுனால 77% எடுத்தாச்சு, 77.7% எடுத்தாச்சு. அப்படியே எம்சிஏவும் சேர்ந்தாச்சு, காந்தி கிராமத்தில் போய் சேர்ந்தாச்சு. காந்தி கிராமத்தில் சேரும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிக்கல். ஏன்னா நான் சேரும்பொழுதே செப்டம்பர் ஆயிடுச்சு, செப்டம்பர் 16 என்னமோ ஆயிடுச்சு. செமஸ்டர் 30 பேர் மொத்தம், 29 பேர் ஜாயின் பண்ணிவிட்டு அது போயிட்டுருக்கு, கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஒரு 10-15 நாள் கிளாஸ் போயிடுச்சு. ஸோ அப்போ 30வது ஆளாக ஒருத்தர் வரணும். யாருக்கு ஒருத்தர் டெலகிராம் ஆடினா உடனே வரணும் இல்லை, வர்றதில்லை. ஏன்னா அவங்களுக்கு எம்கேயூவில் கிடச்சிருக்கும், ஆர்இசியில் கிடச்சிருக்கும், இப்போ என்ஐடியா அந்த மாதிரி ஆர்இசியில் கிடச்சிருக்கும், இல்லை வேறு ஏதாவது அழகப்பா அந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் கிடைச்சிருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ எம்கேயூன்றது காந்தி கிராமத்தோட கம்பேர் பண்ணுவது பெரிய யூனிவர்சிட்டி தானே. ஸோ அந்த 30வது ஆள் யார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கா டெலகிராம் அனுப்பும்பொழுது எனக்கு இன்னொரு சேர்த்தே அனுப்பிட்டாங்க. எப்படி இந்த 30வது ஆளும் வரமாட்டான், 31க்கு சேர்த்து அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு அனுப்பிட்டாங்க.
அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 31வது ஆள் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஃப்ரைடே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போய் ஜாயின் பண்ணியாச்சு. அங்கே போய் ப்ரெஷர் கொடுத்தோம். இந்த மாதிரி எப்படி நீங்கள் 2 பேருக்கு டெலகிராம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் வந்தார், ஒரு பெரிய புள்ளி கூட வந்தார். அப்போ மார்க்கண்டன் ஒரு வைஸ் சான்சலர் இருந்தார் அந்த யூனிவர்சிட்டிக்கு. அவர்கிட்ட எல்லாம் போய் பேசணும். இந்த மாதிரி 2 பேருக்கு ஒரே சமயத்தில் அனுப்பியிருக்காங்க, எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே சரி ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அந்த 31வது ஆள் என்னாச்சுன்னு நமக்கு அந்த கதை நமக்கு தெரியாது. அப்புறம் நான் முடிக்கும்பொழுது எம்சிஏ முடிக்கும்பொழுது யார் சான்சலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலர் அவரே தான், மார்க்கண்டன் தான். சான்சலர் யாருன்னு பார்த்தா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் சான்சலர். நான் முடிக்கும்போது அப்துல் கலாம் தான் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் சான்சலராக இருக்கும்பொழுது தான் நான் கிராஜுவேட் ஆனேன். எந்த ஒரு இதுவும் கிடையாது, அரியரு அட்டெம்ப்ட்டு ஃபெயிலு எதுவுமே கிடையாது, இம்ப்ரூவ்மெண்ட்டு எதுவுமே கிடையாது. இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரையே பண்ணல. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரை பண்ணியிருந்தால் 12th அப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கலாம். பட்டு நான் அதை ட்ரை பண்ணல, பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துட்டேன். ஸோ மேக்ஸில் கொஞ்சம் கம்மி மார்க். ஸோ இந்த மாதிரி எம்சிஏ முடிச்சாச்சு. இங்கே அதான் பிஇ படித்தவங்க வெளிநாடுகளில் வேலை பார்ப்பாங்க, எம்இ படித்தவங்க காலேஜில் போய் லெக்சராக வேலை பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நான் எம்சிஏ படிக்கும்பொழுது என்ன பண்ணலாம், கேம்பஸும் வரல, ப்ராஜெக்டாவது கிடைக்குமா, 6th செமஸ்டருக்கு ஒரு ப்ராஜெக்டாவது கிடைக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ப்ராஜெக்ட் கம் கோர்ஸ் மாதிரி ஒன்று பண்ணிவிடுவோம், அங்கே இருக்கிற ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஇ முடிச்சுட்டு எம்ஏ படிக்கிற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 6 மாதம் கோர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டெலிகாம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஆக்சுவலி டெலிகாம்லாம் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் எங்களுக்கு வரும் எம்சிஏவில். இன்னும் புதுசாக ஒன்றும் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, 50,000 ரூபா கட்டி படிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை புதுசாக. இருந்தாலும் அங்கே 6th செமஸ்டரை ஓட்டிடுறோம், 50,000 ரூபா செலவு தான். பட் 6th செமஸ்டரையும் ஓடிடுது, ப்ராஜெக்ட்டும் டெலிகாமில் ஜாவாவில் பண்ணுறோம். அப்புறம் நெட்ஒர்க்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கிறோம், என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் நிறையா தெரிஞ்சுக்கிறோம். டெலிகாமில் இருக்கிற எல்லா ஒரு கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சமயத்தில் இந்த பிஇ முடிச்சுட்டு எம்இ சேர்ந்தாலே மறுபடியும் ஐடிக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்கிற மாதிரி எம்சிஏ முடிச்சுட்டு பிஜி டிப்ளமோ பண்ண உடனே எனக்கு ஒரு எங்கள் அப்பாவுக்கு வேறு ஒரு 50,000 ரூபா செலவு வச்சிட்டேன்ல. 6 மாதத்தில் 16,500 × 16,000 × 3 டைம்ஸு, அது 49,500 திடீர்னு செலவு வச்சிட்டேன். ஸோ அதனாலயா என்னன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் மாதிரி வந்துருச்சு. வேலையும் கிடைக்கல, மேற்கொண்டு வீட்டுக்கு செலவு வைக்கிறோம், அந்த டிப்ரெஷன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஒன்றும் சரியாக அமையலை, ஒர்க்கெல்லாம் சரியாக அமையலை. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எழுதி படித்து அந்த ஸ்கூலில் படிக்காமல் விட்டோம் இல்லையா, கரெக்டாக 35 வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, 35 இல்லை ஒரு 50, 55, 60 அந்த மாதிரி 60க்கு 70க்குள்ளே தான் இருக்கும் மார்க் எல்லா சப்ஜெக்ட்லேயும். ஸோ அந்த மாதிரி படித்து வந்தோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இப்போ மறுபடியும் படிக்கிறோம், டிஎன்பிஎஸ்சியில் மறுபடியும் படிக்கிறோம். 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்டையும் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி படித்து 4 எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு. விஏஓ பாஸ் பண்ணேன், 767வது ரேங்க். அப்புறம் குரூப் 4 ஒன்று வந்துச்சு, அது குரூப் 2ல் நான் இன்டர்வியூ இன்டர்வியூக்கு போயிட்டு அதில் மார்க்கு கம்மியானதுனால நான் இன்டர்வியூ போஸ்ட்டு
டைரக்ட் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்துச்சு குரூப் 4. அதனால் அதை ஜாயின் பண்ணல. அதுக்கப்புறமா ஒரு குரூப் 2 எழுதினேன். அதுலேயும் வந்து பாஸ் பண்ணிட்டேன். நான் ஜாயின் பண்ணது வந்து 2234வது ரேங்க்கு. ஸோ நமக்கு வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்னே கிடச்சிது. ஏன்னா நம்ம பேட்சில் கொஞ்சம் பேர் கொஷின் பேப்பர்லாம் அடித்து வந்தாங்க. அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ எப்படியும் ஒரு டாப்பில் ஒரு 70-80 பேர் அப்படி வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு படித்தவங்களுக்கு வந்து டைரக்ட் அசிஸ்டண்ட் தான் கிடச்சிது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏதோ வேலை கிடைச்சா ஓகே. ஸோ அதான் இன்னொரு எக்ஸாம் எழுதினேன், மறுபடியும் குரூப் 2 எழுதினேன். அதில் வந்து எழுதிட்டு எனக்கு ஒன்றும் கான்ஃபிடென்ட்டே இல்லை. இதெல்லாம் என்னத்த நம்ம வந்து வேலைக்கு வந்ததுனாலே நம்ம கொஸ்டினே சரியில்லை, இதில் எல்லாம் எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறுத்தாச்சு. அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு, அது வெறுத்தாச்சு. ஆனால் வந்து எந்த கேவலமான கொஸ்டின் பேப்பர் நம்ம நினைக்கிறோம்ல, அது எல்லாருக்குமே தானே, எல்லோரும் இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தானே. அதனால் அதுலேயும் எனக்கு செலக்ட் ஆகிருந்துச்சு. அதை நான் வந்து 13 வருஷம் கழிச்சு தான் மெயில் செக் பண்ணும்போது பார்த்தேன். நமக்கு வந்து இன்னொரு தடவை கூட கவுன்சிலிங்கை கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து 13 வருஷம் கழிச்சு மெயில் வந்து எல்லா மெயிலையும் கொஞ்சம் டெலீட் பண்ணுறது போது தான் நான் பார்த்தேன் அதை. ஸோ மொத்தம் 4 தடவை கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் விஷயம். மீதியை வந்து கூட்டப்பள்ளி என்ன நடந்துச்சு, வரப்பாளையம் என்ன நடந்துச்சு, 3rd 4th ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி போச்சு அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.